இந்த ஒரு படம் சூப்பர் ஹிட்டா இருந்தது. ஆனா அந்த இடத்துல, அதாவது அந்த கமெட்டி பாடத்துல ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இப்பவுமே அது ஒரு ஸ்லம் ஏரியாவா தான் இருந்துட்டு இருக்கு. ஒரு காலத்துல கண்ணுக்கு குளிர்ச்சியா எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருந்த அந்த கிராமம் இன்னைக்கு பார்த்தாலே அருவருப்பு உண்டு பண்ற விதமா சுத்தி டிரைனேஜ் ஆகும், ஸ்மெல் ஆகும், அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஒரு சின்ன மழை பெஞ்சா வீட்டுக்குள்ள ஃபுல்லா தண்ணி வந்துடும், நோய் சீக்கிரமா பரவும். இந்த மலைப்பாம்பு, சில பாம்பு வகைகள் எல்லாமே அங்க அதிகமா இருந்துட்டு இருக்கு. அதனால மக்களோட உயிர் ரொம்பவே ஆபத்தான ஒரு நிலைமையில தான் இருக்கு. இவங்களுக்கு அங்க பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கூட இல்ல. கேரளாவில திருவனந்தபுரம் தான் கேபிட்டலா இருக்கு. ஆனா எர்ணாகுளம் தான் மோஸ்ட் டெவலப்டா பார்க்கப்படுது. ஒரு பக்கம் இந்த மாதிரி டெவலப்மெண்ட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த ஸ்லம் ஏரியா அழிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அங்க இருக்கிற மக்களுக்கு ப்ராப்பரா பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லாம தான் இருந்துட்டு இருக்காங்க. இது ஒரு கமிட்டி பாடத்தோட கதை கிடையாது. எத்தனையோ கமிட்டி பாடம் இந்த மாதிரி அழிக்கப்பட்டிருக்கு. ஒரு சிட்டி டெவலப்மெண்ட்க்கு பின்னாடி ஒரு கிராமமோ இல்ல ஒரு குறிப்பிட்ட இடங்களோ அழிக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. சரி, இது சரி பண்றதுக்காக ஏதாவது நடவடி எடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா ஒரு சில இடங்கள்ல எடுக்கிறாங்க. ஆனா அதிகமான இடங்கள்ல இதை பத்தி கண்டுக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி இடங்களுக்கு ஓட்டு வேணுங்கப்போ மட்டும்தான் உயர் பதவிகள் இருக்கிறவங்க அவங்க வீடு தேடி போறாங்க, அவங்க ஏரியாவுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அவங்க பதவியில அவங்க உட்காந்தாச்சுன்னா இந்த மக்கள் அவங்களை தேடி மனு கொடுத்தாலும் நாயை விரட்டுற மாதிரி விரட்டுறாங்க. இது தமிழ்நாட்டிலயோ கேரளாவிலயோ மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல, உலகம் ஃபுல்லா ஒவ்வொரு இடத்துலயும் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த கான்கிரீட் வச்சு இந்த பிளாட் இந்த மாதிரி எல்லாம் கட்டும்போது அதோட ஹைட் ஏரியில இந்த இடங்கள் ஆட்டோமேட்டிக்கா கீழே போகுது. இதனால அங்க மேலேந்து வர அழுக்குகள், டஸ்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கீழேயே செட்டில் ஆகுது. நம்ம மேக்சிமம் இந்த ஸ்லம் ஏரியாஸ் எல்லாம் பார்த்தோம்னா முதலே ஒரு பாலம் மாதிரி ஒண்ணு கட்டுவாங்க. அந்த பாலம் கட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே அதுக்கு கீழே இருக்கிறது ஒரு ஸ்லம் ஏரியாவும் ஒரு டார்க் பிளேஸாவுமே கணக்கெடுக்கப்படுது. இப்ப ஸ்லம் ஏரியாவா இருக்கப்பட்ட இந்த இடம் ஒரு காலத்துல டவுனா இருந்த இடம். விவசாயம் மட்டுமே நடந்துட்டு இருக்கிற இந்த இடம் கொஞ்ச நாள்ல பிளாட்டா மாறுது. பிளாட், அப்புறம் ரியல் எஸ்டேட், வீடு, அதுக்கப்புறம் ஃபேக்டரி, இந்த மாதிரி எல்லாம் மாறுது. இந்த எல்லா விஷயத்தையுமே உள்ளடக்கி கொண்டு கூடவே இந்த பசங்க எல்லாம், அதாவது இந்த டிக்யூ, விநாயகன், இவங்க எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இவங்க அங்க ஒரு கேங்ஸ்டர்ஸா இருக்கிற மாதிரியும் அங்க ஸ்மக்லிங் பண்ற மாதிரியும் எல்லாம் காட்டியிருக்காங்க.